சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை மறுநாள் தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மத்திய அமைச்சர் தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளருமான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக தமிழகம் வருகை தர வருகின்ற 22ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் சென்னையை அடுத்த மதுராந்தகத்துல நடைபெற இருக்கிறது. இதுல பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிமுகம் செய்யப்பட திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே இதற்கு முன்பாக 21ஆம் தேதி பியூஷ் கோயல் தமிழகம் வர இருக்கிறார். 22ஆம் தேதி அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருப்பதாகவும் மற்ற கட்சிகளுடைய கூட்டணி ஒப்பந்தமும் அதே நாள்ல கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே வருகின்ற 22ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியில என்னென்ன கட்சிகள் இடம்பெற போகிறது என்பது தொடர்பான அந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தான பின் 23ஆம் தேதி பொதுக்கூட்ட மேடையில ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறாங்க. தற்போதைய நிலையில அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான தரப்பினர் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான அறிவிப்பு 22ஆம் தேதி தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் மற்ற கட்சிகள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வைக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்தது. குறிப்பா தேமுதிகவுடனான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அன்றைய தினமுமே அது இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. எனவே 22ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் யாரெல்லாம் கூட்டணியில் அங்கம் வைக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அதிமுகவில் இருந்து ஏற்கனவே விலக்கப்பட்ட OPS, சசிகலா ஆகியோரை கட்சி அல்லது கூட்டணியில எந்த காலத்திலும் இணைக்கப் போவதில்லை என EPS திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் ஏதேனும் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பான கேள்விகளுக்கான விடையும் 22ஆம் தேதி தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.